லில்லி, அந்த பெண்டிங்ல வச்சிருந்த ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டியா? அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் அக்கவுண்ட் புக்ல இருந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டியா? எல்லாமே பார்த்துட்டேன் பாஸ். எல்லாமே ஃபினிஷ்டு பாஸ். ஆபீசர் சார், ஆபீசர் சார், ஆபீசர் சார், சீக்கிரம் வாங்க. சுப்புவோட குரல் கேக்குது. என்ன சுப்பு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆபீசர் சார், ஊர்ல ரெண்டு பயலுக்கும் சண்டை. ரெண்டு பேரும் நிலத்துல மரம் வைக்க போறாங்களா, அதுல கீழே ஏதோ புதையல் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. எனக்கு தான் வேணும்னு அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க ஆபீசர் சார். என்னது புரியலா? ஐயோ, தங்கம் இருக்குமா, வைரம் இருக்குமா, வெள்ளி இருக்குமா, இல்ல வைடூரியம் இருக்குமா, தங்க நாணயமா இருக்குமா? எப்படியாவது போய் அந்த புதையலை நம்ம பாத்துறோம். சரி போ சுப்பு, நான் வந்துடுறேன். பாஸ், நானும் வரேன் பாஸ். எதுக்கு? நீ எல்லாம் ஒண்ணும் வர வேணாம் பாஸ். நான் புதையலை பார்க்கவே இல்லை பாஸ் இதுவரையும் நேர்ல. கண்டிப்பா வரேன் பாஸ். அதுல கோல்டு புதையல்ல ஏதாவது இருக்கும் பாஸ். நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை பாஸ். நானும் வரேன் பாஸ். சரி வா. எங்க புதையல், எங்க புதையல்? எதுக்கு இப்படி அலையற? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அங்க பாருலே, அண்ணனும் தம்பியும். இந்த புதையல் எனக்கு தான் சொந்தம். இல்ல இல்ல, எனக்கு தான் சொந்தம். நான் தான் குழி தோண்டும் போது இதை பார்த்தேன், அதனால இது எனக்கு தான் சொந்தம். நான் தான் மரம் வைக்கிறதுக்கு குழி தோண்ட சொன்னேன், அதனால இது எனக்கு தான் சொந்தம். இல்ல இல்ல, இது எனக்கு தான் சொந்தம். இல்ல இல்ல, இது எனக்கு தான் சொந்தம். இல்லை, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே? நிறுத்துங்களே, ஆபீசர் சார் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நிலத்துல புதையல் கிடைச்சா அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். ஏய், ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த புதையலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புதையல் பாக்ஸ் வெளியில எடுங்க. பாத்தீங்களா லில்லிக்கு அவ்வளவு அவசரத்தை? இல்ல லில்லி கம்முன்னு இருக்க மாட்டியாலே? பாருங்களே, ஃபர்ஸ்ட் அந்த பெட்டியை எடுங்களே வெளியே. ஏய், பார்த்து எடுங்களே அந்த பொட்டிய. அப்பா, பொட்டியை வச்சாச்சு. நவருங்க நவருங்க, நான் வந்து பொட்டி தரப்புள்ள என்ன இருக்கோ தெரியலையே. தங்க காசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோலி ஜோலி. உள்ள வெறும் பானதான் இருக்கு, தங்க காசு எல்லாம் ஒண்ணு. டேய் தம்பி, இந்த பெட்டியை நீயே வச்சுக்கோடா. எனக்கு ஒண்ணு இந்த டப்பா பெட்டி வேணாம். இதுல ஒண்ணுமே இல்ல, உடஞ்ச பானதான் இருக்கு. எனக்கு இது வேணாம், நான் போறேன். அடா பாவி பையங்களே, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க. இப்ப பார்த்தா பொட்டியில வெறும் பானை இருக்குன்னு தெரிஞ்சோன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. இல்ல லில்லி, பாத்தியால உள்ள என்ன இருக்குன்னு? போயும் போயும் இந்த உடஞ்சு போன பானைதான் இருந்துச்சா? நான் கூட தங்க காசு இருக்கும், வைரம் இருக்கும், வெள்ளி இருக்கும், தங்க காசு இருக்கும்னு ஆசையா வந்தேன். ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். ஒண்ணுமே இல்ல, இந்த உடஞ்ச பானைதான் இருக்கா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது நம்ம கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடணும். சுப்பு, இந்த பெட்டியை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து வச்சிரு. கிராமத்துல ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு. அந்த பெட்டியை நாங்க அமுச்சு வச்சிடுறோம். நீங்க அந்த பெட்டியில இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. லில்லி, அந்த பார்சல் டேமேஜ் ஆகாம ஒழுங்கா பேக் பண்ணி அந்த வண்டியில போட்டு விடு, சரியா? இந்த உடஞ்சு போன பானையை வேற நான் பேக் பண்ணி அனுப்பிச்சுடணுமா? இது எனக்கு வேலை வேற. ஓகே சார், பண்ணிடுறேன். உடஞ்சு போன பானை, இந்த உடஞ்சு போன பானையை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இதை வேற இவரு பேக் பண்ணி அனுப்பணும்னு சொல்றாரு. இதை வேற உட்காந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்பணுமா? பண்ணியாச்சு பண்ணியாச்சு, வண்டி வரட்டும், தூக்கி போட்டுடலாம். இதோ வண்டி வந்துருச்சு. போ போ. இந்த உடஞ்சு போன பானையை வச்சு அவங்க என்ன பாஸ் பண்ணுவாங்க? பழையங்காலத்து பானை, அது பொக்கிஷமா இருப்பாங்க, அதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. லில்லி பாஸ், பணம் கொடுப்பாங்களா? அப்ப நாமளும் 4-5 பானையை பொறுக்கி போட்டு இது புதையலா கிடைச்சுன்னு சொல்லி கொடுத்துடலாமா பாஸ்? லில்லி, அவங்க மெஷின் தான் வச்சிருப்பாங்க. அதை செக் பண்ணாங்கன்னா இது புது பானையா இல்ல பழைய காலத்து பானையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வேல்யூ இருக்கும். புரிஞ்சுதா? ஓ அப்படியா பாஸ்? ஓகே பாஸ். ஹலோ, சொல்லுங்க. லில்லி, இந்த பானை பழங்காலத்து பானையாம். இது ரொம்ப பொக்கிஷமா நினைக்கிறாங்களாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பானையாம். இதோட மதிப்பு பல கோடி ரூபாய் பெறுமா. அதனால நம்ம குரியப்பட்டி கிராமத்துல இருந்து இதை கொடுத்ததுக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. என்னது, இந்த பானை பல கோடி ரூபாய் பெறுமா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த பானையை நான் ஒளிச்சு வச்சிருப்பேனே. ஐயோ, எல்லாம் போச்சு, பல கோடி போயிருச்சு. எனக்கு தலையெல்லாம் சுத்துது பாஸ்.